அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிலேருந்து பாலிசி நோட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த பாலிசி நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலி நமக்கு கவர்மெண்ட்லேருந்து என்னெல்லாம் பாலிசி நோட் இருக்கோ அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் நமக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்து கம்பைலேஷனாக ஒரு புக் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு புக் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் தனியாக ஒரு மெட்டீரியலை ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரி 2024 இருந்து நமக்கு ஏப்ரல் 2025 வரைக்கும் இதில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சரியா? ஜான் 2024 இருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயில்டாக நமக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கோ, எதெல்லாம் சிலபஸோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கோ அந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 7 பேஜ் பேஜ் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? மேக்ஸிமமே ஒரு 7 பேஜ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 7 பேஜை நீங்க படிச்சீங்கனாலே போதும், அந்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வரி பண்ண தேவையில்ல, ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த மெட்டீரியல் தமிழ்ல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துமே பைலிங்குவலா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட் ஓகேங்களா, இப்போ ஜான்வரி 2024 இருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் புக் அந்த கண்டென்ட்டை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதற்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்ல இன்னும் பாலிசி நோட் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் அப்படிங்கிறதுமே அதுல கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஸோ நீங்க மெட்டீரியலை வச்சு நீங்க அதுல ஒரு தடவை டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வீடியோல கூட நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? பெருசா ரொம்பலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதை இப்போ எக்ஸாம்ல எதை ஃபோக்கஸ் பண்றாங்களோ அதை மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதை நீங்க படிச்சாலே போதும், நமக்கு என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பத்தினா ஒரு வரி அப்படிங்கிறது இருக்காது. சரியா? ஸோ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். 1.5 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் டெய்லியும் ஒரு 2 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமமாக ஒரு 10 பேஜ் படிப்பீங்க. சரியா? ஒரு நாளைக்கு ஒரு 10 பேஜ் படித்தா போதும், 2 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ இப்படி ஒரு ரெகுலராக ஒரு 1 வீக் 1.5 வீக் பண்ணுறப்ப டோட்டலாக 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஒரு 1.5 வாரத்தில் கவர் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸாம்ல நீங்க போன வருஷம் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்றாங்கன்றது தெரிஞ்சுமே நம்ம மிஸ் பண்ணிட்டு போறது அது வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸா இருக்காது. சரியா? ஸோ நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா ரெடி பண்ணிருக்கு. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு புக் அப்படிங்கிறது வரக்கூடிய குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு, வரக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாம்ஸ்க்கு, அடுத்ததாக குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷத்தில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியா அடிச்சிடலாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு. சரிங்களா? சோ இந்த புக்கை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சுரேஷ் அகாடமி ஸ்டோர்ல நீங்க டைரக்டா அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. ஆர் எல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.